ஹலோ, யார் பேசுறதுங்க? ஹலோ. எந்த சத்தமும் கேட்கலங்க. இங்க கொடுங்க. ஆமா, கட் ஆயிடுச்சு. திரும்ப பண்ணாலும் பண்ணுவாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்லங்க, நான் ரூம்லயே போயிருக்கேங்க. திரும்பி பண்ணாலும் பண்ணுவாங்கல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். வந்தா கூப்பிடுங்க, நான் அங்கேயே இருக்கேன். சரி. நர்ஸ்! டாக்டர்! ஐயோ! டாக்டர்! டாக்டர்! ஐயோ, யாராவது சீக்கிரம் வாங்க! ஐயோ, அம்மா கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க! ஏய்! டாக்டர்! கத்தாத கத்தானா கழுத்து அறுத்துருவேன் சொல்லிட்டேன். யாரு யாரு யாரு? என்ன மேடம்? என்னாச்சு? ரத்தம் பாருங்க. ஐயோ! நீ போய் டாக்டரை கூட்டு வா. இதோ கூட்டிட்டு வரேன். என்னம்மா ஆச்சு? டாக்டர், பேஷண்ட் பரிமளா இருக்கிற ரூமுக்கு ஒரு ரவுடி வந்து நான் சொல்றேன். ஏங்க, அடிபட்டு ஒருத்தர் முடியாம இருக்காங்க, நீங்க கூட்டிட்டு வந்தா அவங்க உயிருக்கு என்னங்க பாதுகாப்பு? என்னம்மா சொல்ற? பின்ன என்னங்க, எவனோ ஒரு கொலைகார சர்வ சாதாரணம் இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து இத்தனை பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எங்க அம்மாவை கொலை பண்ண வந்திருக்கான். அவங்க உயிருக்கு என்னங்க உத்தரவாதம்? இவங்க யாரு? என்னென்னமோ சொல்றாங்க.
இவங்க தான் மேடம் சாவித்ரி. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். இவங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அந்த அம்மா உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. வந்தவ யாரு? எப்படி உள்ள விட்டீங்க? வந்தவன் என்ன காயப்படுத்திட்டு ஓடிட்டான். அந்த பதட்டத்துல என்னால அவனை பார்க்க முடியல. அது நினைச்சதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏங்க, இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில இதெல்லாம் நடக்குது. இவ்வளவுதான் உங்க பாதுகாப்பா? தப்புதாம்மா. உடனே இத பத்தி விசாரிக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நான் சேர்மேன் கிட்ட பேசுறேம்மா. கழுத்துல ரத்தம் வருதுமா, போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்குமா. அதெல்லாம் விடுங்க, முதல்ல எங்க அம்மா போய் பாருங்க டாக்டர். உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றேன் சார். உடனே அந்த அம்மா போய் பாருங்க. சீக்கிரம் போய் பாருங்க. இத பாருமா, நீ முதல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுமா. நர்ஸ் கூட்டிட்டு போங்க, இன்ஜெக்ஷன் போட்டுக்கமா. போ. தேங்க்ஸ்ங்க. ட்ரெஸ்ஸிங் முடிச்சிட்டியாமா? அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி கூட நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ அம்மாவை பத்தி இனிமே எதுவுமே கவலைப்பட வேண்டாம். போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி செல்வநாயகத்தை கன்சல்ட் பண்ணிட்டு தான் போக முடியும். எல்லாம் நிம்மதியா தூங்குதுங்க. நான் பாரு பைத்தியக்காரி மாதிரி இன்னத்துக்கு முயற்சின்னு புலம்பினுங்கிறேன். என்ன ஆச்சுன்னு ஒரு இழவும் புரியல. ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணா அதுங்க அப்புறமேட்டு ஃபோன் பண்ண சொல்லுதுங்க. ஒருவேளை காட்டான் கொலை பண்ணிட்டானோ என்னமோ தெரியலையே. கொலை பண்ணியிருந்தா என்னத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கணுமே. இல்லைன்னா அவன் எக்கு தப்பா போய் மாட்டிக்கினானோ. இருக்காது. அந்த பிரீத்தியும் தான் வீட்டுக்கு வந்துச்சே. ஈஸி அந்த பரிமள கதையை இவன் முடிச்சிருக்கலாமே. ஐயோ ஐயோ, இந்த சனியும் பூச்ச பையன் என்ன புலம்பு விட்டானே. போன் பண்ணி தொலையண்டா. பிரீத்தி, 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 கதவை தர பிரீத்தி. கதவை தர பிரீத்தி. பிரீத்தி, இது சாவித்திரி குரல் மாதிரியே இருக்குது. நான் இவ்வளவு தூரம் கத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? பிரீத்தி கிட்ட பிகு பண்ணிட்டு போச்சு. நாக்கு தொங்க போட்டு நீ இப்ப வந்துச்சு போல இருக்குது. பிரீத்தி, பிரீத்தி, ஏய், கதவை திறக்கறியா இல்லையா? ஐயா, கதை வச்சுன்னு உள்ள வந்துரும் போல இருக்குது சானியா. நல்ல வேலை இந்த ஆள் மட்டையாயிட்டான். இந்த பிரீத்தியும் நல்லா தூங்கி கதவை தர இருக்குது. பிரீத்தி. எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 4 சாத்து அமுச்சு வச்சிடணும். வரண்டி. பிரீத்தி, கதவை தர. ஏய், என்ன சும்மா இந்த நேரத்துல வந்து கூவி நிக்கிற? என்னடி வேணும் உனக்கு? பிரீத்தி எங்க? ஏய், ஏய், பிரீத்தி எங்க? ஏய், ஐயோ, இன்னும் நீ இங்க தான் இருக்கியா? நான் வீட்டை விட்டு போறது நீ உடனே போயிடுவேன்னு சொன்ன. இன்னும் நீ போலியா? எல்லா பிரச்சனைக்கு முதல்ல நீ தாண்டி காரணம். உன்னை ஏய், நான் பிரீத்தி எங்க? அம்மா அவங்க ஆஸ்பத்திரியில விட்டுட்டு அவ பாட்டுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்காளா? அம்மாக்கு என்ன ஆச்சு? ஏய், அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பிரீத்தி எங்க? பிரீத்தி, ஏய், ஏய், பிரீத்தி, அது தூங்குது. ஏய், பிரீத்தி, ஏய், சாந்தி, கூடாத. ஏய், கூடா. வா. என்ன? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அங்க ஆஸ்பத்திரியில அம்மாவை தனியா விட்டுட்டு நீ இங்க வந்து ஹாயா தூங்கிட்டு இருப்ப. ஐயோ, ஏய், என்ன அடிச்சிட்ட நீ? வேலைக்கார நாயே, நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேடி. ஏய், இப்பவே ஜென்மத்துக்கு தாங்க முடியாத காரியத்தை நீ பண்ணிட்டு வந்து நிக்கிற. பெத்த தாய பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியாத நீ எல்லாம்
என்ன நாயின்னு கூப்பிட்டா நான் உனக்கு குறைஞ்சு போயிட மாட்டேன். போய் கதவை தர. அந்த ஆளுக்கு என்ன நல்ல தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. வர சொல்ல வர அங்க போட்டுட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு பாரு. அவன் என்ன அடிக்கிறான். ஆமா சார், அடிப்பேன். சாவித்ரி, இங்க எதுக்கு வந்த? அதுவும் அர்த்தராத்திரி இல்ல, கலாட்டா பண்ண வந்தியா? நான் கலாட்டா பண்ண வந்தனா? பரிமளாமா உயிரை காப்பாத்த வந்தேன். அவளுக்காக ஊர் ஃபுல்லா உன்னை வலை வீசி தேடும் போது வராதவ இப்ப வந்து கலாட்டா பண்ண என்ன அர்த்தம்? பழைய பகையை தீர்த்துக்கு இதுவா நேரம்? நான் பகைய தீர்த்துக்க வந்திருக்கேனா? அப்பாவும் பொண்ணுமா அம்மாவை அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்க. அதான் கொதிச்சு போய் வந்து நிக்கிறேன். 300 நாள் சுமந்த அம்மாவை இவ முழுசா ஒரு நாள் பாத்துக்க மாட்டாளா? இவள ஒரு மனுஷியா? என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி என் பொண்ணை கை நீட்டி அடிக்க வருது? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவ அம்மா மேல அவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எங்க வந்தது? அத நான் ஏன் வாயால சொல்லணுமா? சொல்லட்டுமா? சொன்னா நீங்க தாங்குவீங்களா? ஏய் சொல்லுடி பார்க்கலாம். ஐய் வேணாம். அப்பா இவளுக்கு எதுக்குப்பா நம்ம பயப்படணும்? சொன்னா கேளு பிரீத்தி, வேணாம் விடு. என்ன பயமுறுத்தியா? என்ன பயமுறுத்தியா? என்ன சொல்லணும்? நீ பண்ண எல்லாத்தையும் மறந்து என் பரிமளத்துக்காக மறுபடியும் உன்னை தேடினல்ல, அந்த கொழுப்புல நீ ஆடுறியா? இத்தனை வருஷத்துல என் பொண்ணு மேல என் விரல் நுனி கூட பட்டது கிடையாது. நீ 3வது மனுஷி. என்ன தைரியம் தான் என் முன்னாடி என் பொண்ணை கை நீட்டி அடிக்க போவேன்? அவளை நான் கொல்லாம விட்டதுக்கு நீங்க சந்தோஷப்படுங்க. என்ன வளர்ற? ஆஸ்பத்திரியில மட்டும் அம்மாக்கு ஏதாவது நடந்திருந்தது, அவளை கொலைய பண்ணிருப்பேன். பரிமளத்துக்கு என்னாச்சு? இதோ நிக்கிறாளே உங்க ஆசை பொண்ணு பிரீத்தி. இவ வந்து என்ன கூப்பிட்டப்போ என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நீ போய் அம்மா பக்கத்துல இருன்னு அனுப்பி வச்ச. ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமா? பெத்த அம்மா பக்கத்துல இருக்க மனசு இல்லாம யாரோ ஒரு நர்ஸ் கிட்ட 100 ரூபாயை கொடுத்து அம்மாவை பாத்துக்க சொல்லிட்டு இங்க வந்து இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி, தப்புதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படி நடந்துக்குவ? நான் சொல்றத முழுசா ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு நான் செஞ்சது கரெக்டா இல்லையான்னு நீங்க அப்புறம் சொல்லுங்க. 100 ரூபாயை வாங்கின அந்த நர்ஸ் என்ன பண்ண தெரியுமா? 5 நிமிஷம் தான் அம்மா பக்கத்துல காவல் இருந்தா. அவ கிளம்பி போன மறு நிமிஷமே அம்மாவை கொலை பண்ண ஒரு ஆள் வந்திருக்கான். என்ன பரிமளத்துக்கு என்னாச்சு? முதல்ல சொல்லு. அதனாலதான் இப்படி கொதிச்சு போய் வந்திருக்கேன். பாதி தூக்கத்துல கெட்ட கனவு வந்து பயந்து போய் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரிக்கு போனதுனாலதான் அங்க அம்மாவை என்னால காப்பாத்த முடிஞ்சது. பரிமளம் இல்லன்னா ஐயோ, பரிமளத்துக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கையில ஒரு கத்திரிக்கோல் மாட்டுச்சு. அதால அவ கைய வெட்டிட்டேன். அதான் அவன் ஓடி போயிட்டான். செல்வநாயகர் சார், பிரீத்தி, உங்க 2 பேருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு பொண்டாட்டியும் இவளுக்கு அம்மாவும் தேவையில்லைன்னா தயவு செஞ்சு பரிமள அம்மாவை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நான் அவங்கள பூ போல பாத்துக்கிறேன். கொலகாரன் கிட்ட எல்லாம் இப்படி பலி கொடுக்க மாட்டேன்.
பாட்டு வந்தா ஒன்னு அடிச்சா என்ன திட்டினா ஏன்னு கேட்டா யாரோ ஒருத்த அம்மாவை கொலை பண்ண வந்தான் தான் தான் தடுத்து நிறுத்தன்னு சொல்லிட்டு புயல் மாதிரி போயிட்டா. அப்படி அம்மாவை கொலை பண்ற அளவுக்கு யார் இருக்காங்க? ஏற்கனவே அவ மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை கொலை பண்றதுக்கு யார் முயற்சி பண்ணுவாங்க? ஒருவேளை அம்மா நிரந்தரமா கண்முழிக்க கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்களா? அப்பேற்பட்ட எதிரி யாரா இருக்க முடியும்? என்ன சார் நீ அந்த சாவித்திரி கழுத்தை தான் ஏதோ உளறிட்டு போச்சுன்னு அதை நம்பி நீயும் பேசுனுக்கிறிய. அம்மா எவ்வளவு நல்லவங்க, அதுக்கு ஏது எதிரிங்களா இருக்க போறாங்க? அது ஏதோ டூ புட்டு போச்சு, அதை நம்பி நீ என்னமோ புதுசா கேட்டுனுக்குற. இல்ல ஊர்வசி, நீ தப்பா நினைக்கிற. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குமோன்னு தோணுது. அப்ப ஒருவேளை அந்த சதி திட்டத்தை தீட்டினது சாவித்திரியா இருக்குமா? டாடி, ஊர்வசி சொல்றதும் கரெக்ட்னு எனக்கு தோணுது டாடி. ஏன்னா சாவித்ரி வீட்டுக்கு வந்துட்டான்னு பாட்டி ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவளை போய் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தான் போனேன். நான் எவ்வளவு சொன்னேன் டேட், ஆனா அவ வீட்டுக்கு வரவே மாட்டேன்டா. சரி, நீ வீட்டுக்கு வர வேண்டாம், அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஐசியூல அம்மா கூட 2 நாள் இரு, அம்மா பெட்டர் ஆயிடுவாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னேன். அப்பா கூட நான் வரவே மாட்டேன் பிடிவாதமா சொல்லிட்டா. வாட்? அம்மா வந்து பக்கத்துல இருந்து பாத்துன்னு சொல்லிமா வர மாட்டேன்னு சொல்லிட்டா? ஆமா டேட், நீயே அம்மா பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாதான் உங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் அதிகமாகும், அது இதுன்னு என்னென்னமோ சொன்னா. அப்போ எனக்கு அவ சொன்னதுல கரெக்டா தான் தோணுச்சு. ஆனா எனக்கு இப்பதான் டேட் புரியுது, நான் அவ்வளவு கெஞ்சியும் வராதவ திடீர்னு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? ஆமா, நீ சொல்றது வேலிட் பாயிண்ட் தான். அதுவும் பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ல இல்லாத நேரமா பார்த்து அவ வந்துக்கிறா. பாத்தீங்களா, இதுவும் ஒரு கரெக்டான பாயிண்ட் தான். சரி, இப்ப நீங்க 2 பேரும் என்ன சொல்ல வரீங்க? அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே நடந்திருக்காது டேட், இவளா ஏதோ கதை கட்டி சொல்லிருக்கா. ஏன்னா அப்பதானே நம்ம கிட்ட எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள மறுபடியும் அவன் வர முடியும். மெய்யாலுமே இதெல்லாம் பண்ண செட்டப்பா இருந்திருந்தா எதுக்கு பண்ணிருக்கணும்? எல்லாம் அம்மா கொலை பண்றதுக்காதான். அப்பா அவ்வளவு தூரம் அடிச்சு திட்டியும் ஊட்ட விட்டு போவாத கழுத, அம்மா திட்டின உடனே கோவப்பட்டு ஊட்ட விட்டு போயிடுச்சு. அந்த ஆத்திரத்துல அம்மாவை கொலை பண்ண நினைச்சிருந்தா அதையும் அப்பா நம்பரா இருப்பாரு. ஐயோ ஐயோ, அப்படிலாம் எதுவும் நம்பலமா. நான் எது நடந்தது எது நடக்கல, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம குழம்பு போயிருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நானா? Yes. நான் என்னடா தப்பு பண்ணேன்? பெத்த அம்மா ஒரு 5-6 மணி நேரம் கூட இருந்து பாத்துக்க முடியல. உனக்காக நான் சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லி ஐசியூ வார்டுல அம்மா பக்கத்துலயே உனக்கு பெட் போட சொல்லியிருந்தேன். ஆனா உனக்கு சொகுசா தூங்குறதுக்காக அம்மா அப்படியே விட்டு நீ வீட்டுக்கு வந்துட்ட. சரி, வந்துதான் வந்தியே, ஒரு போன் கால், டாடி நான் கிளம்ப போறேன் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன், இல்ல வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன். ஆமா, நான் வரும்போது நீங்க என்ன சுயநினைவோட இருந்தீங்களா? அது வந்து இந்த ஊர்வசியும் ஹாஸ்பிடல் ஸ்மெல்ல அங்க போக முடியாது அது இதுன்னு சொல்லிட்டா, நான் என்ன பண்ண முடியும்? சரிம்மா, நடந்தது ஒரு விதி நினைச்சு நீ அங்கேயே இருந்திருந்தானே, இந்த கொலை முயற்சி நடந்திருக்காதுல்ல, அதுக்குதான் சொல்ல வரேன். நான் தான் சொல்றேனே டாடி, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்திருக்காது, இவ அவளே டிராமா போட்டுட்டு இருக்கா. யாரு நேரத்துல போன்? ஹலோ, நான் மலர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் பேசுறேன். மிஸ்டர் செல்வநாயகர் இருக்காரு, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறேன். சார் உங்ககிட்ட யாரு? ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். டாக்டர், நான் செல்வநாயகன் பேசுறேன். என் மிஸ்ஸஸ் பரிமளத்துக்கு. அப்போ இங்க நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? உங்க மனைவியை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க.